இன்னைக்கு ஜம்முன்னு போக வேண்டியதுதான். தள்ளுங்க ஃபங்க்ஷனுக்கு வர டைம் ஆச்சு. லூஸாக இருப்பா போல. இன்னைக்கு இவளை விட ஜம்முன்னு கிளம்பி போயிடணும். என்ன புது பாக்ஸாக எடுக்கிறா? என்ன நகையில புதுசா இருக்கு. அடுத்து என்னென்ன வித்தான்னு தெரியலையே. வெறும் 6 பட்டுப்புடவை மட்டும் தான் மாமா வித்தேன். பட்டுப்புடவை வித்தா உனக்கு எப்படி நகை வரும்? அதுவும் சாதாரண பட்டுப்புடவை இல்ல மாமா, பழைய கிழிஞ்ச பட்டுப்புடவை வித்து நான் இவ்ளோ நகை வாங்கியிருக்கேன். கிழிஞ்ச பட்டுப்புடவைக்கு இவ்ளோ நகையா? உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமாங்க, பழைய கிழிஞ்ச பட்டுப்புடவைல எடுத்துட்டு நான் போன இடம் தான் நியூ ஆண்டாள் பட்டு சென்டர். இந்த ஷாப்பு கோயம்புத்தூர் டவுன் ஹால்ல பிரகாசம் பஸ் ஸ்டாப் ஆப்போசிட்ல போத்தீஸ்க்கு பக்கத்துல தாங்க இருக்கு. சேலையை தேய்ச்சி பார்த்துட்டு சில்வர் கலர் வந்தா சாரீஸ் எடுத்துக்குவாங்க, பிரவுன் கலர்ல வந்தா எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க. எடுத்துட்டு போன சாரீஸ் எல்லாமே நல்ல விலைக்கு எடுத்துக்கிட்டு ஸ்பாட்லயே பேமெண்ட்டும் பண்ணிட்டாருங்க. இவங்க பிரான்ச் ஹோம்ஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப்ல பாரதிராஜா புக் காம்ப்ளெக்ஸ்ல இருக்குங்க. இந்த ஷாப் சென்னை, ஈரோடு, திருப்பூர்ல இருக்கு. கோயம்புத்தூர்ல இருக்கவங்க போன் பண்ணாலே வீட்லயே வந்து சாரீஸ வாங்கிக்குவாங்க. உங்ககிட்ட இருக்க பழைய கிழிஞ்ச நோட்டையும் வாங்கிக்குவாங்க. ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்ல சாரீஸ் போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணீங்கன்னா அவங்க டீடைல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. உங்க வீட்லயே நிறைய பழைய கிழிஞ்ச பட்டு புடவை இருக்கு, அப்ப உடனே எடுத்துட்டு நியூ ஆண்டாள் பட்டு சென்டருக்கு போங்க. ஓ, அப்ப அன்னைக்கு எங்க அம்மா பழைய பட்டு புடவையெல்லாம் காணும்னு சொன்னது இதானா? ஆமா மாமா. சரி, எல்லாரும் பப்பாதி கொடு.